ஹாய் குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு அக்கா குட்டி கதை தான் சொல்ல போகிறேன். ஒரு குளத்தில் தாய் தவளையும் குட்டி தவளையும் இருந்துச்சான். அந்த தாய் தவளைக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சான். அப்போது அங்கே வந்த ஒரு குருஜி சொன்னாராம், அந்த மலை மேலே ஒரு மூலிகை இருக்குது, அதை கொண்டு வந்து நீ சாப்பிட்டீன்னா நீ சரியாயிடுவ அப்படின்னு அந்த தாய் தவளைக்கிட்ட அந்த குருஜி சொன்னாராம். உடனே அதால் தான் போக முடியாது இல்லையா? குட்டி தவளை இதை கேட்டுகிட்டே இருந்து நம்ம அந்த மலை மேலே ஏறி போய் அந்த மூலிகையை கொண்டு வந்து நம்ம அம்மாவை சுகப்படுத்துவோம் அப்படின்னு நினச்சிக்கிச்சான். உடனே என்ன பண்ணிச்சான் தெரியுமா? இன்னொரு தவளை, அந்த மலை மேலே நீ போகிறப்போ நிறைய பாம்புலாம் இருக்குது, உன்னை விழுங்கிடும், அதனால நீ போகவே முடியாது, எப்படி உங்கள் அம்மாவை காப்பாற்றுவ அப்படின்னு கேட்டுச்சான். அப்போது குட்டி தவளை ஒரு யோசனை வச்சுக்கிச்சான். இப்போ நம்ம இதை நம்ம செய்வோம் அப்படின்ட்டு ஏறி போகிறப்போ அந்த மலை உச்சிக்கு போகிறப்போ நிறைய பாம்புலாம் இருந்துச்சான். அப்போ இந்த குட்டி தவளை என்ன சொல்லிட்டு போச்சான் தெரியுமா? ஏய் கழுகு, நீ முன்னாடி போ, கீரிப்பிள்ளை பின்னாடி வருது. கழுகு, நீ முன்னாடி போ, கீரிப்பிள்ளை பின்னாடி வருது. இப்படியே சத்தம் போட்டுக்கினே அந்த குட்டி தவளை போச்சான். பிள்ளைங்களா பார்த்தீங்களா? இப்போ பாம்புக்கு கழுகுனாலும் பயம், கீரினாலும் பயம். இந்த பாம்பெல்லாம் நினச்சிக்கிட்டான், ஓஹோ கழுகும் கூட வருது, கீரியும் கூட வருது, கீரி பிள்ளை தெரியல, அது பாம்புக்கு பிடிக்கவே பிடிக்காது, ரெண்டும் கூட வருதா இதுக்கு துணையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாம்பும் பயந்து ஓடிடுச்சான். பாரு பிள்ளைங்களா, ஓடி போயிட்டு இந்த குட்டி தவளை அந்த மூலிகையை கொண்டு வந்து தன்னோட அம்மாவுக்கு கொடுத்து அம்மாவை சுகப்படுத்துச்சான். பாரு குட்டீஸ், அந்த தவளைகளை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அதோடைய தாயை காப்பாற்றுறதுக்கு நுணுக்கமான அறிவினால எப்படி செயல்பட்டுச்சு பார்த்தீங்களா? நீங்கள் எப்படி பண்ணணும் தெரியுமா? அம்மா அப்பாவுக்கு நீங்கள் செய்கிற ஒரே காரியம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு உதவி பண்ணலைன்னா கூட உபத்திரவமாக நம்ம இருக்கவே கூடாது. எப்போவுமே நம்ம கடவுளுடைய நாமத்தை, ஜீசஸோட நாமத்தை கைப்பற்றி கொண்டு எந்த காரியமானாலும் புத்திசாலித்தனமாக செயல்படணும். பிள்ளைங்களா, எப்போவுமே மற்றவர்களுக்கு நம்ம உதவியாக இல்லைனாலும் உபத்திரவமாக இருக்கக்கூடாது. எல்லா காரியங்களிலும் சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை போல நம்ம பொண்ணோ பொருளோ அதிகமாக எதிர்பார்க்காதபடி தங்களுக்கு தேவையானதை மாற்றம் பெற்றுக்கொண்டு அந்த நேரத்தில் எதை செயல்பட்டால் எப்படி காரியங்களை ஜெயமாக முடிக்கலான்றதை பார்க்கணும். பிள்ளைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பாய் குட்டீஸ்.